சபை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்ததற்காக பொறுப்பில் உள்ள சகோதரருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி. சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் சினிமா ஃபீல்டில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவோம் இல்லையா? யாரை? எத்தனை பிள்ளை அவருக்கு? 2 பொண்ணு இல்லையா? அது மாதிரி கேரளாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு இல்லையா? யாரு? அப்போ இந்த உலக பிரகாரமான இந்த காரியங்களில் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவங்களுக்கு பேரம்பேத்தி எத்தனை, இதெல்லாம் நம்ம கிளியரா நம்ம மைண்ட்ல இருக்கு இல்லையா? வேதத்துல சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? அப்படியே தலையெல்லாம் சுத்துதா நம்மளுக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? மோசேன்னு ஒருத்தர் இருக்காரா? எத்தனை பிள்ளைங்க? பேரு யாக்கோப்பு, ஈசாக். மோசேக்கு யாக்கோப்பு, ஈசாக். சார் தவறான ஆன்சர், பரவாயில்ல. அந்த 2 பேர் சொன்னீங்கல்ல, அது ஒரு பெரிய வேலை. புரியுதா? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் தெரியுதா? அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு உள்ள ஒரு செய்தி. ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்கக்கூடிய ஆள்களுக்கும் சில தகுதி இருக்கணும். இல்லைன்னா அந்த கேள்வி கேட்கிறவங்கள திரும்ப கேள்வி கேட்டாங்கன்னா காலை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம படிக்கும்போது CO, EO வருவாங்க, எஜுகேஷனல் ஆஃபீஸர். சரிங்களா? அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருவாங்க. வந்தோடனே அவங்க வந்தாங்கன்னா ஸ்கூலே பரபரக்கும். ஏன்னா கேள்வி கேட்க போறாங்க. எந்த நேரத்துலையும் எந்த கிளாஸ்லையும் கேள்வி கேட்பாங்க. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் நடந்துகிட்டு இருந்தது, கணித பாடம் நடந்துகிட்டு இருந்தது, கணக்கு பாடம். இந்த வாய்ப்பாடு தெரியும் இல்லையா நம்மளுக்கு? இருக்குதுலே கஷ்டமான வாய்ப்பாடு எது தெரியுமா? 9ங்க. 19வது வாய்ப்பாடு தான் இருக்குதுலே கஷ்டமான வாய்ப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிளாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, வந்துட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுங்களேன், நம்ம ரூபன் தான் அந்த கிளாஸுக்கு டீச்சர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் நம்முடைய ஜோசப் பிரதரு. அடுத்து அந்த ஸ்கூலை நிர்ணயிக்கக்கூடியது பிரதர் ஸ்டீஃபன். நான் தான் CEO வர்றேன். ஏன் என்னை அந்த பொசிஷன் வச்சிருக்கேன் அப்புறம் பின்னாடி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் கேட்குறேன், 19வது வாய்ப்பாடு சொல்லுங்க. ஒரு பையன் எந்திரிக்கான், 1 19 2 19 2 19 38, 3 வரல. அடுத்த ஆள் எல்லாம் கிளாஸ் எல்லாம் எந்திரிச்சிச்சு, கம்ப்ளீட் பண்ணல. 15 வாய்ப்பாடு, 15வது வரைக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? சில ஸ்கூலில் 12 வரைக்கும் சொல்லுவாங்க டேபிள், சில 15. அப்போ 10 வரைக்கும், 9 வரைக்கும் சொல்லியாச்சு. 10 ஈஸி. 10 ஈஸியில் 19 பார்த்தா 190 இந்த சொல்லிட்டாரு. அவர் தான் கிளாஸ் டீச்சர், அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னார், ஒரு எல்லா பிள்ளைகளாம் முடிஞ்சிச்சு, இன்னும் வேறு யாரும் எந்திரிக்கிறதுக்கு இல்லை. அடுத்து ஒருத்தர் சொன்னார், சார் சொல்லுவார்னு சொல்லிட்டார். சார் சொல்லிட்டார். அடுத்து 11 வரணும். அடுத்து ஹெட் மாஸ்டர் சொல்லியாச்சு. அவர் எப்படியோ தப்பி தவறி சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு 12 19 வரல. அடுத்து சொல்லிட்டார் ஸ்டீஃபன் பிரதர் சொல்லிட்டார். இப்படியா வந்துச்சு. கடைசியில் 15 சொல்லணும். அப்போ ஸ்டீஃபன் பிரதர் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாம் முடிச்சு அடுத்து CO சொல்லுவாருன்னு சொல்லிட்டார். COவுக்கு வேர்த்து அந்த கிளாஸ் விட்டு ஓடிட்டார். புரியுதா நான் சொல்றது என்னன்னு? கேட்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறோமோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தரவா தெரிஞ்சிருக்கும்.
நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஒருத்தங்க ஏதாவது கேட்குறாங்கன்னு சொன்னால், மோசேக்கு எத்தனை பிள்ளைங்க ஏதோ கேள்விப்பட்டனேன், சாமுவேலுக்கு எத்தனமோ கேள்விப்பட்டனேன், அது யாருங்க, என்ன பிள்ளைங்க, அங்கே போய் நம்ம தலையை சொல்லிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நம்மளுக்கே இது தெரியல. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் நமக்கு தெரிஞ்சால் தானே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும், இல்லையா? நம்மளுக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது? அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலைன்னா அவங்க கேட்டு நீங்கள் நம்ம சொல்லலைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் திசை மாறி போய்விடும், விசுவாசத்திலே வராது. இவங்க எல்லாம் ஓபி அடிச்சுட்டு இருக்காங்க, ஒன்றும் தெரியலைங்க, கடவுளை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் இதோட நிப்பாட்டுறேன், அதுக்கடுத்து நம்ம டாபிக் போகிறோம். ஏன் இந்த காரியத்தை எடுத்து சொல்கிறேன்? முதலாவதாக தேவனை நாம் ரொம்ப ஸ்தோத்தரிக்கணும், நம்முடைய தாய் பாஷையிலே நமக்கு வேதத்தை கொடுத்ததற்காக. நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களோட கொடுத்த பேர் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய வேதத்தில் யாரும் சொன்னீங்களே, ஈசா, ஈசா நபி, ஈசா நபின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ் பேர், அரபிக்கில் இருக்கு ஈசா. தமிழில் வந்து ஈ அப்படின்னு சொன்னால் கொடுக்குறதுன்னு அர்த்தம், சான்னு சொன்னால் உயிரையே கொடுக்குறதுன்னு அர்த்தம். அவருக்கு பேர் ஈசா. தமிழில் உண்மையான தமிழ் மொழி ஈசா. சரிங்களா? நான் எது சொல்ல வந்தேன்னா, தாய்மொழியில் வேதத்தை நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மொழி, ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன தாய்மொழியோ அந்த மொழியில் வேதத்தை படித்தால்தான் தியானித்து நாம் என்ன செய்ய முடியும், வளர்ச்சி அடைய முடியும். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். யோசுவாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Joshua, chapter 1, verse 8. யோசுவான்னு ஒருத்தர் இருக்காரு வேதத்தில். அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கக்கூடிய இந்த வேதத்தை நீ இரவும் பகலும் என்ன செய்யணும், தியானம். இந்த உலகத்தில் வந்து தியானம் சொல்லிட்டு சில கிளாஸஸ்லாம் நடக்கும், தியான கிளாஸஸ்லாம் இருக்கு, மெடிடேஷன் நடக்கும். அந்த மெடிடேஷன் போனால் சொல்லுவாங்க 3 விதமான காரியங்களை, there are many ways to meditate, பல விதமான வழிகள் இருக்கு, அதில் மெடிடேட் சொல்லுவாங்க. நீங்கள் கண்ணு மூடி ஒரு ஆப்ஜெக்ட் நினச்சிக்குங்க, மூச்சை நல்லா இழுத்து விடும்போது அது தனியாக உங்களுக்கு நீங்கள் அதை உணரணும். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நினச்சிக்குங்க, இது மாதிரிலாம் சொல்லி மெடிடேஷன். அதுக்கு தனியாக காசு வாங்கக்கூடிய ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நீ இந்த உலகத்தில் புத்திமானாக நடக்கணும்னு சொன்னால், நீ செய்கிறதெல்லாம் உனக்கு வாய்க்கணும்னு சொன்னால், ஒரு காரியம் மட்டும் நீ செஞ்சால் போதும். என்னவா? என்ன செய்யணும்? வேதத்தை நீ தியானி. எப்பெல்லாம் தியானிக்கலாம்? ஏர்லி மார்னிங் தியானிக்கலாமா? வேதம் சொல்லுது, தியானிச்சுக்கோ. மிட் நைட்டு தியானிச்சுக்கோ. வேதம் சொல்லுது, அந்தி சந்தி மத்தியான நேரம்லாம் நான் தியானித்தேன்னு சொல்றாரு. டே அண்ட் நைட், இரவும் பகலும் தியானம். அப்ப அந்த தியானம்னா என்ன? தியானம்னா என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லணும்ல. தியானம்னா என்ன? கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நினைக்கிறதா? வேதம் அதுவும் சொல்லலை. அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தியானம் பண்றதுல நாம தனியா போய் ஜெபம் பண்ணியும் தியானம் பண்ணலாம், அடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே தியானம் பண்ணலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் விளக்கமா, வேத புத்தகம் மொத்தம் எத்தனை புஸ்தகம்? மொத்தம் 66 புஸ்தகம்.
19வது புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். அது தெரியாதா? அது தெரியாது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அப்போ அங்க ஒரு முக்கியமான காரியம் சொல்லுது என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானம். அந்த வேதம் வந்து கர்த்தருடைய வேதமா இருக்கணும். அது வேதமா இருக்கணும். வேற ஏதாவது தியானிக்க கூடாது. கர்த்தருடைய வேதமா இருக்கணும். அதை வந்து தியானிக்க மட்டும் சொல்லல, பிரியமா இருக்கணும். அடுத்துதான் தியானம். எப்படி தியானம்? டே அண்ட் நைட். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா கீழே 3, 4, 5 அதில் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை ஆசீர்வாதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அது கம்ப்ளீட். அப்ப தியானம் பண்றதுன்னா என்ன? கண்ண மூடிட்டு உட்காரதில்லை. வேத புத்தகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறந்துடாதீங்க, கர்த்தர் கொடுத்த வேதம் நம்ம எங்க போனாலும், ஆராதனைக்கு போனாலும், எங்க போனாலும் நம்மளுக்கு கையில இருக்கணும். மொபைல் இருக்குது, தனியா பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, கையில இருக்கணும். சொல்லும் போது எடுத்து வாசிக்கிறதுக்கு அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த வேத புத்தகத்தை, இந்த புத்தகத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், தியானிக்கிறவன் பாக்கியவான், செய்யும் அதன்படி செய்கிறவன் பாக்கியவான். இந்த பாக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேணும்னு சொன்னா இந்த காரியம் செய்யணும். மறந்து போயிடக்கூடாது. இது வெக்கம் இல்லை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். சரி, அடுத்து வரோம். அப்போ தியானிக்கணும். எதை தியானிக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் கம்பல்சரியா இல்லை. ஐயோ காலையில எழுந்திரிச்சு நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலைன்னு சொன்னா நம்மளுக்கு போச்சு, அவ்வளவுதான், நம்மளுக்கு சாபம் தான். அப்படி இல்லை. படுக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுக்கலைன்னா பிசாசு வந்து நம்மளை அமைக்கிறோம். அப்படி இல்லை. வேதத்துல பிரியம் வைக்கணும். அதை யார் எந்த வேதத்துல? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும்போது உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு காரியம் எப்படி தியானிக்கிறதுன்றதுக்கான ஒரு காரியம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எப்படி சொல்லுது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏகப்பட்ட சாட்சிகள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஆகட்டும், ஏதாவது ஒரு சம்பவம் ஆகட்டும், 2 காரணத்தினாலதான் வரும். ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருக்கலாம், அல்லது குடும்பமா இருக்கலாம். அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்னா 2 காரணம் தான் வேத புத்தகம் சொல்லுது. என்ன காரணம் சொல்லுதுன்னா, ஒண்ணு என் தவறினால வரலாம், இன்னொன்னு தேவனுடைய மகிமைக்காக வரலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது யாருன்னா, என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா நான் தான் அதை எடுத்து பார்க்கணும். எனக்கு தான் தெரியணும் என்னுடைய தவறுனால இந்த சம்பவம் வந்ததா, அல்லது கடவுளுடைய நாமம், கடவுளுடைய பேர் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல நல்ல முறையில மகிமைப்படுறதுக்காக வந்ததான்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும். இந்த 2 காரணத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. வேத புத்தகம் ரொம்ப கிளியரா இருக்கு. வேத புத்தகம் 2 கொடுக்குது. ஜீவனுக்கு போற வழி, மரணத்துக்கு போற வழி. பரிசுத்தவான், அசுத்தம் உள்ளவன். நன்மை, தீமை. கடவுள், சாத்தான். 2 ஆண், பெண். இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்காரு. எந்த காரணத்தை எடுத்தாலும் இதுல மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கக்கூடிய காரியத்துக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒண்ணு, நான் செஞ்ச தவறினாலே அந்த காரியம் எனக்கு வந்திருக்கணும். இல்லை என்றால் கடவுள் அந்த காரியத்தை அவருடைய நாமத்துக்காக, நம்மளை நல்லா ஆக்குவதற்காக அதை கொடுத்துருக்கணும். வேற எந்த இதுலயும் இல்லை. இது 2 தான் கிளியரா மட்டும் மனசு வச்சு. இந்த 2 காரியம் சரி. வாலிபன், இப்போ நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்ட, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாட்சிகள் வேலைக்காக நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த கண்ட்ரிக்கு வர்றவங்க நம்ம வேலைக்காக தான் வந்திருக்கோம். குடும்பத்தை காப்பாற்றணும் வர்றோம். வேத புத்தகம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலத்திலையும் போய் வேத புத்தகம் சொல்லுது, யாரை மட்டும் நம்பு? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அவரை மட்டும் நம்பு, உன் வாழ்க்கையில கிடைக்கும்.
இது சாட்சி, இதுதான் தியானம். ஒரு மனுஷன்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகவே கூடாது. யாரு? தேவனுடைய பிள்ளைகள். காரணம், நாம் வணங்கக்கூடியது யாரு? ஜீவனுள்ள தேவன். வேத புத்தகத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நான் ராஜாவின் இடத்துல வேலை பார்க்கிறேன், நான் போறதுக்கான பாதுகாப்புக்கு நான் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன். காரணம் என்னன்னா, என்னோடு இருக்கிறவ யாரு? அவர் கேட்டா கிடைக்கும், கேட்க மாட்டார். மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பெரிய போஸ்ட்ல இருக்காரு, போய் கை கட்டல நிக்கணும் அவசியம் இல்லை. அதை காட்டிலும் உலகத்தில் இருக்க பண்ணிலும் உங்கள் இருக்கிறவர். ரெக்கமெண்டேஷனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் போகக்கூடாது, போகாதீங்க. முழங்கால் மடக்கி தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையை கொடுக்கிறவர். இந்த கண்ட்ரியில் 999 ஒரு நம்பர் போட்டிருக்கு. என்னது அது? போலீஸ். வேத புத்தகங்கள் 333 ஒன்று இருக்கு. என்னது? இப்பதான் படித்தோம். அவரை நோக்கி கூப்பிடு, உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏற்ற வேலையில் அறிவுக்கு எட்டாத நிலைமையில உங்களுக்கு வேலையை கொடுப்பார். வேலை கிடைச்சிருச்சா? யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு ஒன்றும் செய்யலை, ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையில் எப்படி இருந்தாவன்? வேலை செய்கிற கம்பெனிக்கு நீங்கள் ஹானஸ்டாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இன்னொரு சொல்லிடுறேன். இந்த வேதத்தை குறித்து இப்படி தியானித்து தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்றதுக்கு தியானிக்கிற மனுஷனுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன ரிவார்டு கொடுக்குறாரு தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஞாபக புஸ்தகத்திலே தேவனுடைய பெயரை எழுதுறாரு. இந்த புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் ஒன்று கடவுளுக்கு கையில் இருக்கு. இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க யாரெல்லாம் தியானிக்கிறோமோ அவருடைய பேரை தேவன் எங்கே எழுதுறாரு? ஞாபக புஸ்தகத்தில். மலாக்கி சாப்டர் 3 verse 16. வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டயத்தை நம்ம எதுல செலவு பண்றோம்? அது யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் தப்பிக்கவே முடியாது. ஒரு சென்டருக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அங்கங்க வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? ஆமா, நடக்கிறதுல இருந்து நம்ம எங்க போறது வரைக்கும் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் படைத்தவர். தேவனிடத்துல நடிப்பு மட்டும் செல்லாது, அது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நடிப்பு செல்லவே செல்லாது. மாய்மானம் பண்ணாதீங்க. தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு கொடுத்த வேலையில, கொடுத்துருக்கிற கம்பெனியில கரெக்டா ஓவர் டைம் செய்யறியா? கரெக்டா தான் எழுதுறியா? கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா உன்னதமா செய்யறியா? தேவனுக்கு பயந்து செய்யறியா? இது யார் பார்க்கிறான்னு சொன்னா, யோசேப்பு தனக்கு கிடைச்ச சான்ஸ், அந்த சான்ஸ் மட்டும் அவன் மிஸ் பண்ணாம இருந்தானா ஏகப்பட்ட பணம் அவனுக்கு. யாருக்கு? யோசேப்பு. யார் அந்த காரியத்தை தொந்தரவு பண்ணது? போத்திபாருடைய மனைவி. சம்மதிச்சிருந்தா போதும், அவனுக்கு பண கஷ்டமே வந்திருக்காது, ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே. யாருக்கு பயந்தானா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை என் தேவனுக்கு விரோதமான எப்படி செய்வேன்னு சொல்லி ஓடி போயிடும். அவனுக்கு இருந்த அந்த அறிவு, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அறிவு. இதுதான் தியானம். வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல சின்ன வேலையோ பெரிய வேலையோ எப்படி இருக்கணும்? உண்மையாயிரும், ஹானஸ்டா இருக்கணும். வேதம் சொல்லுது. தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இருக்காங்க. கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருந்தாங்க. சரி, உண்மையா இருந்தாச்சு, ஒரு உயர்வும் கிடைக்கல. வேலை பக்கத்துல வேலை செய்யறவங்கலாம் நம்மளை ஸ்க்ரூ பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? அது எல்லா கம்பெனியும் நடக்கும். நம்மளுக்கு நல்ல சம்பளம் வராத அளவுக்கு. இப்போ சகோதரியுடைய ஒரு சாட்சி கேள்விப்பட்டோம் இல்லையா? கூட இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? தமிழ்ல சொல்லுவாங்க, கூட இருக்கிறவனே ஆமா குழி வரைக்கும். கூட இருக்கவா, அதுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியமே இல்லை.
யோசேப்புடைய வாழ்க்கையில் அது நடந்தது, தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது, சாத்ராக் மேசக் ஆபேத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது. கூட இருக்கவங்களே இந்த காரியங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் குகையிலிருந்து, தீயிலிருந்து காப்பாற்றி தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிக்கிற அளவுக்கு அவர்களை சாட்சியாக வச்சிருக்காரு. பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு காலத்திலையும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடியவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக, உங்களுக்கு துரோகம் பண்றவங்களுக்கு ஒரு காலத்திலையும் நீங்களும் துரோகம் பண்ணிடாதீங்க. வேதவசனம் சொல்லுது, பழி வாங்குதல் கர்த்தருக்குடையது, எனக்கு உரியது. கடவுள் சொல்றாரு, நீ ஒரு காலத்திலையும் என்ன செஞ்சிடாத, பழி வாங்காத, பழிக்கு பழி வாங்கிறாத, அது உலகம் கொடுக்கக்கூடிய தண்டனை, நீ செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சத்துருவுக்காக நீ என்ன செய்யணும், நீ அவனை சிநேகிக்கணும். அவன் சத்துரு, செய்ய முடியுமா நம்மளால? அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய தகுதி. நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்னு சொல்றதுக்கு இதெல்லாம் மெஷர்மெண்ட். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், காய்ச்சலா இல்லைன்னு என்ன பார்க்குறாங்க, நம்மளை தெர்மாமீட்டர் வச்சு உடனே பார்க்குறாங்களா காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு, நான் விசுவாசியா இல்லையான்னு, இதெல்லாம் மெஷர்மெண்ட். என்னை சத்துருவுக்காக நான் அவனை சிநேகிக்கிறேனா, என்னை துன்பப்படுத்துறவனுக்காக, என்னை அபியூஸ் பண்றவனுக்காக நான் ஜெபிக்கிறேனா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான் தியானம். வாலிபம் வந்தாச்சு, அப்போ ஒரு வேலை கிடைச்சாச்சு, வேலை கிடைக்கிற இடத்துல தொந்தரவு வருது, இவங்கெல்லாம் யோசிப்பெல்லாம் நம்மளுக்கு சாட்சியா நிற்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? குழியில் தூக்கிப்பட்டது யாரு? சொந்த சகோதரர்கள். நேரடியாக வரும்போது என்ன சொன்னார் யோசிப்பு? பயப்பட வேண்டாம், உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக கடவுள் என்னை முன்னாடியே இங்கே அனுப்பியிருக்கிறார் சொன்னார். பலி வாங்கலை, சொந்த சகோதரர்கள் தான், பலி வாங்கலை. வாங்கடா, இதுதான் எனக்கு சான்ஸ். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, மன்னிக்கக்கூடியது. There is no love without forgiveness. There is no forgiveness without love. மன்னிப்பில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை என்று பொருள். அப்போ நம்ம யாருன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கணும். இது ஒரு சாட்சி முடிஞ்சதா? முடிஞ்சு. வேலை கிடைச்சிருச்சு, சுற்றி இருந்த சத்துருக்கள் எல்லாம் தேவன் பார்த்துட்டார். அடுத்த வேலை கிடைச்சிச்சுன்னா அடுத்து ஒரு வாலிபனுக்கு அடுத்து என்ன என்ன இது? ஆமாம், அடுத்து கல்யாணம் தானே. அநேகர் கல்யாணம் செஞ்சவங்க இருக்காங்க, திருமணம் செஞ்சவங்க. ஒரு காலத்திலையும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ணும் வெளியே போயிருந்தார். ஈசாக்கு என்ற ஒரு நபர், ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். அதுக்கு அடுத்த வசனம் இருக்கு. அங்க வர்றாங்க, யார் வர்றாங்க? ரெபேக்கா வர்றாங்க. இப்போதான் கல்யாணம் முடிய போகுது. ஒரு வாலிபன் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிறார். கர்த்தர் ஏற்ற துணையை என்ன செஞ்சாரு? தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க கல்யாணத்துக்காக என் ஹைட் எவ்வளவு, பொண்ணுடைய ஹைட் எவ்வளவு, அல்லது பையன் ஹைட் எவ்வளவு, என்ன நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளவு தருவாங்க, என்ன ஜாதி, என்ன கலரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய பிள்ளைகளுக்குடைய அளவு அல்ல. ஜாதி பார்க்காம, டௌரி பார்க்காம தேவனுடைய சமூகத்தில் வைக்கும்போது தேவன் சொல்றாரு ஏற்ற துணையை தருவாராம். நாம் ஜெபிக்கும் போது என்னுடைய உள்ளம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற துணையை யார் தருவா? தேவன். கர்த்தருடைய வசனம். நான் இன்னும் இமேஜினேஷன்ல சொல்லலை, என்ன எழுதியிருக்கோ அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அது சத்தியம். ஆனால் ஜாதியை பார்த்து, டௌரியை பார்த்து, கலரை பார்த்து, எஜுகேஷனை பார்த்து, குவாலிஃபிகேஷனை பார்த்து பண்ணணும்னு சொன்னா ஆண்டவர் அலோவ் பண்ணிடுவார். அதற்கான விளைவுகளை யார் தான்? காலமெல்லாம் கண்ணீரோடு கூட எனக்காக எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் சபையில். கடவுளுக்காக காத்திருந்தீங்கன்னு சொன்னா கடவுள் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுப்பார். அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கும். நீங்களா செலக்ட் பண்ணீங்கன்னா
there is a consequences. விளைவுகளை அனுபவிச்சே தீரணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் அதான் நியதி, அதான் நீதியும் கூட. வெளியெல்லாம் சுத்திட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு 5 நாளும் 6 நாளும் கண்டமேனிக்கு சினிமா பார்க்க, சீரியல் பார்க்க, யூடியூப் பார்க்க செஞ்சுட்டு கடைசியில் சனிக்கிழமை வந்துட்டு இங்கே வந்துட்டு அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் பார்க்குறா? யார் பார்க்குறா? தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை நாசமாயிரும், அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். வேத புத்தகம் சொல்லுது, சாட்சி இருக்கு. இதுக்கு சாட்சி இல்லை, ஒரு உண்மை இல்லை. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு வாலிபன் ஈசாக் தியானம் பண்ணுகிறான், ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற துணை வேணும் என்று சொன்னால் இன்னொரு வசனம் இருக்கு, இன்னொரு வசனம் இருக்கு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவ கண்டுபிடிக்க முடியாதா? இல்லை. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் இந்த வசனம் சொல்லுது. இந்த அதிகாரத்துல, அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுது, அநேக குணசாலிகள் ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். வசனம் பாருங்க, இருக்கிறாங்க. கர்த்தர் ஏற்ற துணையை உங்களுக்கு தருவார், ஏற்ற துணையை தருவார். கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் வந்தாச்சு. ஒரு காலத்திலையும் பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். ரட்சிக்கப்பட்டவங்க தான் எப்பன்னு தெரியுங்களா? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும்போது. குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது, எது எடுத்தாலும் குற்றம் சாட்டிக்கிட்டு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஆம்லேட் போட்டு கொண்டு வந்திருக்கிறா, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. வேக வைக்கிற முட்டையை நீ ஆம்லேட் போட்டு கொண்டு வந்துட்டியா? அடமா, சரி பேச மாட்டேன். மறுநாள் வேக வச்சு கொண்டு வந்திருக்கா, ஆம்லேட் போட வேண்டியது வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்போ எது சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கும். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. இதனால பிரச்சனை வரும். பொய் சொல்றது, மறைக்கிறது, தன்னுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒய்ஃபுக்கு தெரியாம, ஹஸ்பண்டுக்கு தெரியாம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன வரும்? தேவனுடைய பிள்ளைகள் ஹானஸ்டா இருக்கணும், பிராங்கா இருக்கணும், உண்மையை பேசணும். இது குடும்பத்தில் தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள். அப்படி மறைச்சிங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் இடத்துல பார்சியாலிட்டி காட்டினீங்கன்னு சொன்னா, அல்லது நம்மளுக்குள்ள ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ள இருந்தோம்னா, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள். யாக்கோப்புன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு கேரக்டர். அவர் ரொம்ப நேசிச்சார் ஒரு பொண்ணை, ராகேல். கரெக்டா சொல்றாரு பாருங்க, என்ன பொண்ணை நேசிக்கிறதுனா கரெக்டா பேருங்கிறது. அப்போ ராகேல். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராகேலை நேசிச்சாரு யாக்கோப்பு. ஹஸ்பண்டுக்கு தெரியாமவே ஒரு ஒரு பொருளை வீட்டில், அவங்க அப்பா வீட்டில இருந்து தூக்கிட்டு வந்தா. என்னத? ஒரு சிலை, விக்கிரகத்தை கொண்டு வந்தா. கடைசி வரைக்கும் பாருங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணப்படாத ஒரு மனைவின்னு சொன்னா ராகேல். தேவன், there is no partiality with God. கர்த்தரிடத்திலே பட்சபாதம் இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையோ இல்லையோ, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, கர்த்தர் சொல்லின காரியங்களை மீறி நடப்போமானால் பனிஷ்மெண்ட் கட்டாயம். ரட்சிக்கப்பட்டதுனால ஒன்னே ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை. என்ன? நரகத்துக்கு போக மாட்டோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு போவதில்லை. ஆனால் குடும்பத்தில் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு ஆளும் தப்பிக்க முடியாது. தேவன் நீதியுள்ளவர், அன்புள்ளவர். ஆமா, ஆனா நீதிபடிதான். நாளைக்கு அங்க பரலோகத்தில் வந்துட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது சாத்தான் சொல்லுவான், ஐயா என்னை விட்டுருங்க, இவன் விசுவாசி தான், அவன் வாயை திறந்தா பொய் ஐயா, நான் சொல்லல, அவனே அள்ளி விடுறான் அப்படின்னுவா. யாரு? பிசாசு சொல்லுவான். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் மனைவி இடத்திலையும் கணவன் இடத்திலும் 2 பேரும் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது, எதையும் மறைக்கக்கூடாது. பிரதர், ஹலோ, பேசணுமா? கொஞ்சம் வெளியே போய் பேசுவாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக் ரெபேக்கா ஒரு பாகுபாடு பார்த்தாங்க பிள்ளைகள் இடத்துல, பிரச்சனை. ராகேல் யாக்கோப், பிரச்சனை வந்துச்சு, நிறைய பிரச்சனை. ஆவி அடுத்து குடும்பம் வந்துருச்சு, அடுத்து பிள்ளைகள் பிறக்கல.
குழந்தை இல்லை, ஒருத்தங்க குற்றம் சாட்டிகிட்டே இருக்கலாமா? ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா? வேதம் என்ன சொல்லுது? ரெபேக்காவுக்கு குழந்தை கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார், குழந்தை இல்லை. என்ன செஞ்சான் ஈசாக்கு? கர்த்தரிடத்தில் முறையிட்டான்னு சொல்லப்படும். கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை, இதெல்லாம் தியானம் நான் சொல்லக்கூடியது, வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஏதாவது ஒரு சம்பவம் நம்முடைய குடும்பத்தில் நடக்குதுன்னு சொன்னா உடனே போய் கர்த்தருடைய வேதத்தை திறந்து வாசியுங்கள். அதுல எல்லாம் இருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கவே எங்கேயும் ஓட வேண்டாம், யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். ஆலோசனையுடைய கர்த்தர் வேதம் சொல்லுது, அவருடைய ஆலோசனை நித்தியமானது, மாறாதது. அவர் கொடுத்தாருன்னா அப்படியே. கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன் தாவியது. அவனா செலக்ட் பண்ணான். யார? மனைவிகளை அவனா செலக்ட் பண்ணான். கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தான். சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். வசனம். சுய புத்தியில சேர்ந்து நோ அப்படிலாம் இருக்க முடியாது உலகத்துல. ஜாதி பார்க்காம, கலர் பார்க்காம, ஒன்றும் இருக்காம கண்ணை மூடிக்கிட்டானா குருடனா கட்டுறதுக்கு போய்க்கோ, கர்த்தர் தடுக்க மாட்டார். யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். முடிச்சா வந்தாச்சு, குழந்தைகள் பிறந்துருச்சு, ஜெபம் பண்ணோம், குழந்தை பிறந்துருச்சு. இப்போ குழந்தைகள் கர்த்தர் கொடுத்துட்டார். வேத புத்தகத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் ரெண்டையும் கரெக்டா நடத்தினவங்க சில குடும்பம் தான், சில பேர் தான். யூ கேன் கவுண்ட் இட். குடும்ப வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ரெண்டையும் சமமா நடத்தினவங்க சில பேர் தான். ஆபிரகாம் அதுல ஃபெயிலியர், குடும்ப வாழ்க்கையில. ஈசாக்கும் ஃபெயிலியர், யாக்கோப்பு ஃபெயிலியர். வேற யாரு? நோவா. நோவா தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளோடு சேர்ந்து எதுல வந்துட்டாரு? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, மருமகளை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை சாட்சியுள்ளதா இருந்தது. பிள்ளைகளை அது தொட்டது. அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், மருமகள்மார்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். கணவனும் மனைவியுமா இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உண்மையை பேசி உண்மையாக யதார்த்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கை நடப்பாமானால் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை. இது வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிந்தனை. வேதம் நம்மளுக்கு தியானத்தை கொடுக்கிறது. மறந்து போயிடாதீங்க. ஒரு காலத்திலையும் பிள்ளைகள் இடத்துல பார்சியாலிட்டி காட்டிடாதீங்க. நான் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும், பொம்பளை பிள்ளையை பிடிக்காது. அது மாதிரி நடந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஏசாவையும் யாக்கோப்பையும் வேற ஒரு நேசித்ததுனாலதான் பிரச்சனையே குடும்பத்துல, பிள்ளைகளிடத்துல. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? வேதம் என்ன சொல்லிக் கொடுக்குது? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன அது? வாசிங்க பிரதர். உபாகமம் 6:6. ம் 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 ம். இது மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. வீட்டு வாசல்லையும் நிலைகள்ல நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம செய்யறோம். வசனம்லாம் தொங்க விட்டுருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை யார் செய்யணுமா? தாயும் தகப்பனும் உன் இருதயத்துல வை. அடுத்து உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடு? நடக்கும் போதும், படுக்கும் போதும், உட்காரும் போதும், சாப்பிடும் போதும் இந்த கர்த்தர் எப்படி நடத்தினார்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜி உலகம் சொல்லிக் கொடுக்கும், ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கும், இந்த வேதத்தை சொல்லிக் கொடுக்காது. என்னைக்கு எடுபடாத ஒரு நல்ல பங்குன்னு சொன்னா கர்த்தருடைய வேதம். என்ன நடந்தாலும், உலகமே அழிஞ்சாலும் தேவன் நம்மை காப்பாற்றும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ பெற்றோர்களுக்குள்ள கடமை நான் தான் கேட்டேன். நான்
சாமுவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியல. மோசேக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியும், 2 பேர். பேர் என்ன? அப்ப நம்முடைய சூழ்நிலைகள், வேதத்தை படிக்கக்கூடியவர்கள் பிரியமாயிருந்து அதில் தியானிக்கும் போது தேவன் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அதான் அந்த வசனம் சொன்னார். யோசுவா 1:8, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் வாசிங்கன்னா அத்தனை ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் நீ நீரோடைகளில் நடப்பட்ட மரமாக இருப்ப. அந்த இலையெல்லாம் உதிராது. இலை உதிராத மரத்தை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? பார்க்க முடியாது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளவு பசுமையானது, அவ்வளவு ஆசீர்வாதமானது. யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கு. பிரியம் வேற பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. பிரியம் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வேதம். அருமையானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்கு உதாரணம் சொல்லியாச்சு. யோசேப்புடைய வாழ்க்கை, தானியேலுடைய வாழ்க்கை, சாத்ராக் மேசாக்கு ஆபேத்தினுடைய வாழ்க்கை. வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு இல்லாத யாரையும் நீ பார்க்க முடியாது. எல்லாருக்கும் தொந்தரவு. ஆனால் அதில் விடுதலை இருக்கு. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எப்போ? பழிக்கு படி வாங்குறதில்லை. நம்மளும் போய் மேனேஜர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்லை. முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், தேவன் விடுதலை. வேலைக்காக யார் இடத்துல போய் கை நீட்டாதீங்க. முழங்கால் படிக்கிட்டு ஆண்டு இடத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க, தேவன் விடுதலை. நல்ல வேலையை கொடு. தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து வேதனை. வேலை கிடைச்சிருச்சு, எந்த காரியத்துக்கும் ஜெபித்து அந்த காரியங்களை முடிவெடுங்கள். மேரேஜா வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வாலிபனுக்கு 2 காரியம், ஒன்று வேலை, இன்னொன்று கல்யாணம். பயபக்தியோடு விட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற கையில காசே இல்லை, கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அதான் ஆச்சரியமா. ஒரு விசுவாசியை எதிர்பார்க்காதீங்க, அவங்க தருவாங்க, இதுங்க ஹெல்ப் வரும். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. யாரு மட்டும்தான்? தேவன். He will do. இந்த உலகத்தை வேதவசனம் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை, 2 நிமிஷம் தான் இருக்கு. சாரி, முடிச்சிடு, இதோட முடிச்சிடு. அப்போ வேதம் சொல்லுது, ஒரு வசனம் சொல்லுது, உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் இதெல்லாம் கொடுக்காம இருப்பாரான்னு கேட்கிறாரு. என்னையும் கொடுத்துட்டாரு, உயிரையே கொடுத்துட்டாரு. இதெல்லாம் சாதாரணமானது. உலகத்துறை வேலையை கொடுக்கறது, ஒரு மனைவியை கொடுக்கறது, பிள்ளைகளை கொடுக்கறது, ஆசீர்வாதம் கொடுக்கறது சாதாரணமானது கர்த்தருக்கு. ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல வந்து பாருங்க, அந்த கண்கள் எப்படி ஓபன் பண்ணணும். தியானத்தை சுமட்டு சொல்றேன். ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு ஒரு தீர்க்கதரிசி, கூட இருக்காரு. தீர்க்கதரிசிக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்காரு. எந்திரிச்சு ஐயோ ஐயோன்னு அடிச்சு வர்றாரு. என்னையா, நம்மளை சூழ்ந்து எல்லாம் படையெல்லாம் சூழ்ந்து வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்டோரி இருக்கு. நீ இப்போ படிச்சு 2 Kings chapter 6 இந்த ஸ்டோரி. ஓகே, சுற்றி வந்துச்சு, எல்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க. படையெடுத்து வந்துட்டாங்க. நம்ம அடுத்து நம்ம என்ன செய்வோம்? விட்டு விட்டு ஓடி போயிடணும், இல்லைன்னா எடுத்து சண்டை போடணும், இல்லையா? அடே பயப்படாதப்பா சொல்றாரு. வேலைக்காரன் சொல்றான், வந்துட்டாங்க, நம்ம பெரிய பெரிய ரதங்கள் குதிரைகள்லாம் நிக்குது, விடு. அவங்களோட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மளோட இருக்க பெரியவங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறக்கும்னு சொல்றாரு. அப்ப என்ன கூட நான் வரதான், நல்ல கண்ணு தான் திறந்துக்கு, நல்லா பார்த்துதான் சொல்றான். ஆனால் நம்மளுக்கு சுற்றிலும் தேவ தூதர்களையும் தேவன் பாதுகாப்பாக வச்சிருக்காரு. அந்த வசனம், அந்த பகுதி நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டது, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். வேஷம், சும்மா வேஷம் போடுறதுலாம் இல்லை. கர்த்தருடைய வேதம் வந்து சத்தியம், அது அப்படியே வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். சும்மா இங்க கைதட்டி பாட்டு படிக்கிறது அல்ல, வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டுங்க. உங்களோட கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க, என்னுடைய தேவன் ஜீவன் உள்ளவர். பகுதி சொன்னாங்கல்ல, யார்கிட்ட கேட்கல, துரோகமா பண்ணி கடைசியில் நிரூபிப்பார். ஆண்டவர் நிரூபிப்பார். பழி வாங்காத, அவனுக்காக ஜெபம் பண்ணு. இதுதான் வேதம் கற்றுக்கு. அருமையானவர்களே, வேலை இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சொன்ன 333 ஞாபகத்துக்கு வச்சு நோக்கி கூப்பிடு. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வசனம் சொல்றாரு,
அறையில போயிட்டு கதவை சாத்திட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அப்போ நம்முடைய இருதயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இருதயம் தான் கனெக்ஷன். யார் கூட? ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவர் இங்க வந்து பேசினாரு, அங்கிருந்து வெளியிருந்து இந்த கனெக்ஷன் இல்லைன்னா பேச முடியுமா? அப்போ தேவனுக்கு நமக்கு கனெக்ஷன் வரணும்னு சொன்னா இருதயம் தான் முக்கியம். அழுக்கு வச்சுக்கிட்டு உபச்சார பாவம், வேசித்தனமான பாவங்கள் மண்டையில உயர்த்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் யூடியூப்பு, எப்போ பார்த்தாலும் சினிமா, அடுத்து போய் ஜெபம் பண்றது, அது கர்த்தர் சொல்றாரு அருவருப்பானது. அருவருப்பானது. இந்த கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இதோட அடுத்து நான் காஸ்பலுக்கு போறேன். அநேக ஜெபம் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், விசுவாசிகளும் சேர்ந்துதான். இன்னும் பதிலே கிடைக்கல. வேத வசனம் சொல்லுது, ஒரு பாயிண்ட் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு கிடைக்கல? என்ன காரணம் சொல்லுது? யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போதும். இப்படி சொல்லுது, உங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்தும் அது உங்களுக்கு. நான் ஒரு ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. எதுக்கு தெரியுமா? மாப்பிள்ள, நான் நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டா வாங்கணும். பாருங்க, கடவுள் எனக்கு நல்ல வேலை கொடுப்பார். ஒரு காலத்தில் கிடைக்காது. அது தேவனுடைய பிள்ளையா இருந்தால் கிடைக்காது. பழி வாங்கிறது, என்னை ப்ரௌடா நினைக்கிறது, என்னை பெருமையா பேசணும்னு நினைக்கிறது, என்னை ஷோ பண்றது. சின்ன பிள்ளை எனக்குலாம் வாட்ச் 10ஆம் கிளாஸ்ல வாட்ச் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா. யாரை பார்த்தாலும் அப்படியே காட்டிட்டு போவேன். தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி உள்ளவர்கள். அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்னா உடனே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் இப்படிலாம் நான் நினைச்சது தவறுதான். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை மன்னித்து நம்மை புதிய மனிதனாக்குகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வேலையிலையும் எந்த காரியத்தையும் கவலைப்படாமல் தேவனை நோக்கி பாருங்கள். 333 உங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வேத வசனத்தை நீங்கள் மனப்பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை ஆழமாய் படியுங்கள். ஓகே. உலகத்துல வந்து ரஜினிகாந்த் கத்துறீங்கன்னா 2 பிள்ளையும் தெரியுது, பேரம்பேத்தி யாருன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. வேதத்துல ஒரு முக்கியமானவர் மோசே யாருன்னு கேட்டா தெரியுது, ஆனா பிள்ளைகளுக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. ஆழமாய் படியுங்கள். கொடுக்கப்பட்ட வேதத்தை படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். யார்கிட்டையும் கை கட்டாதீங்க. வேலைக்காக கை கட்டாதீங்க, திருமணத்துக்காக கை கட்டாதீங்க, குழந்தைகளுக்காக கை கட்டா. எல்லாமே கர்த்தர் முழுவதுமாக ஆசீர்வாதத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ, உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளலார் பாடி வச்சிருக்காரு. திருக்குறள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு திருக்குறள் இருக்கு. மலர்மிசை ஏகினான் மானிடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். வானத்துக்கு போனவர் உள்ளத்துல இருந்தார், இந்த உலகத்தில் நீடு வாழலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 10 நிமிஷம் நான் முடிச்சிருவேன், பயப்பட வேண்டாம். பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் சொல்லுது பாவத்துக்கான கூலி. இன்னைக்கு நம்ம கம்பெனியில் வேலை செய்யறோம். வேலை செஞ்ச உடனே அடுத்து மச்சான் என்ன சேலரி உனக்கு? ஒரே வேலை தான் பார்க்குறோம், உனக்கு மட்டும் 100 ரூபா கேட்குறோமா? வேலை செய்கிறோம், வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்குதா? கிடைக்கும். மேனேஜருக்கு ஒரு சேலரி, சூப்பர்வைசருக்கு ஒரு சேலரி, கீழே இருக்க லேபருக்கு ஒரு சேலரி, ஒவ்வொரு சேலரி கிடைக்குது. ஆனால் பாவம் செஞ்சுட்டா ஒரு கூலி கிடைக்குது. என்னது? வேதம் சொல்லுது மரணம். மரணம்னா சாவு இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்டவனா சாகக்கூடாதுல்ல? அப்படி இல்லை. என்ன இல்லையா? தேவனை விட்டு நீ பிரிஞ்சு வாழ்றேன்னு அர்த்தம். கடவுளை விட்டு நீ பிரிஞ்சு வாழ்றேன்னு அர்த்தம். பாவத்தினுடைய சம்பளம் தேவனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடியது. பிரிஞ்சு வாழ்ந்தா ஒண்ணுமே கிடைக்காது. இந்த உலகத்துல வந்து சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கண்ணீரோடு கவலையோடு எல்லா வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம். அப்ப இதுல இருந்து ஏதாவது விடுதலை இருக்கா? நம்மளுக்கு ஏதாவது விடுதலை இருக்கா? வேதவசனம் அநேக மதங்கள் அநேக விதமாக போதிக்குது. நீ செஞ்ச பாவத்துக்கு நீ கட்டாயமா பரிகாரம் செஞ்சே ஆகணும்.
ஒன்று மொட்டையிடு, இல்லை காணிக்க போடு, அல்லது நடந்து வா, உருண்டு வா, நிறைய காரியங்கள் நிறைய இடத்துல சொல்லுது. இன்னும் கிறிஸ்தவத்தில் கூட சொல்லுது, மெழுகுவத்தி ஏற்றி வை. நீ எங்க வா, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு கிறிஸ்தவ ஸ்தலங்கள்ல. வேத புத்தகம் சொல்லுது, உன்னுடைய கிரியினால உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், விடுதலை செய்ய மாட்டேன். அப்ப எதனால? கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டா நடந்துருமா? இல்லை. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறாம இருக்கிறது நீங்க நல்லது. மதத்துக்கு மாறாம இருக்கிறது நல்லது, உங்களுக்கு நல்லது. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கேடு ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். என்னடா ஒரு மாதிரியா பேசுறானே கேக்குங்களா? தேவனுக்கு மதம் மாறுவது என்ன இல்லை, என்ன மாறணும்? மனம், இருதயம் தான் கடவுளுக்கு முக்கியமானது. இந்த இருதயம் மாத்திரம் கடவுளுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் செட்டில் பண்ணிடுவார். சொல்லுது இந்த இருதயம் தான் திருக்குள்ளதான். திருக்குள்ளது என்னது? பயங்கர திருட்டுத்தனம் பண்ணும் இந்த இருதயம். அந்த இருதயத்தில் கிடைக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் போயிட்டு கொடுக்குறோம். அப்ப எந்த கடவுள்கிட்ட போய் கொடுக்கறது? அடுத்த பிரச்சனை வருதுல்ல. கடவுள் ஒருத்தர் தான், ஒரே ஒரு கடவுள் தான் இல்லையா? ஒரு கடவுள் தான். இந்த பாவத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்ததுன்னு சொல்லி உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான். யார் தான்? இயேசுநாதர் தான், வேற யாருமே இல்லை. யாராவது கொண்டு வந்தீங்கன்னா நான் அவரை ஏற்றுக்கொள்றேன். பாவத்துக்காக நம்முடைய பாவமெல்லாம், பாவத்துக்கு பரிகாரம் செய்யும் சொல்லி அநேக கடவுள் கிளைம் பண்ணுது. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல இருந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். என்ன சொல்றாரு? யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்மளுக்கு எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். நம்புறது வேற, ஏற்றுக்கொள்றது வேற. கிறிஸ்துவ உலகம் இன்னைக்கு ஈவன் அரசியல்வாதிகளோட இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறாங்க, இருந்தாருன்னு நம்புறாங்க. ஆனா ஏற்றுக்கொள்றாங்கன்னா இல்லை. நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேற. உங்களுக்குள்ள கையில் இருக்கக்கூடிய பணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்தியன் கரன்சில இருந்து இந்த கரன்சி வரைக்கும், அல்லது நம்முடைய பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கு. இருக்கா? பிறந்த நாள் இருக்கா? அந்த வருஷம் இருக்கா? 2005 பிறந்து, 2000 பிறந்து, 1995 பிறந்த. அந்த 1995 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக பாவத்துக்காக மரித்த வருஷம். இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 2025 வருஷம் ஆச்சு இயேசு கிறிஸ்து மரணப்பட்டு. அப்ப செத்து போனாரா? அவ்வளவுதானா? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனாலதான் அவருடைய பேரை கிமுனும் கிபினும் வச்சிருக்காங்க. யார் வச்சது? யார் வச்சா? யார் வச்சா? ஆசிய கண்டத்தில் பிறந்தவரை, சிலுவில அநியாயமா செத்தவரை, அலங்கோலமா செத்தவரை பிரிட்டிஷ்காரன் பார்த்தா உண்மையான தெய்வம் இவர் தான். வேறெல்லாம் வேற ஆளுகளை கடவுளா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். பார்த்தான் இயேசுநாதரை. உலகத்துல எந்த மதமா இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துடைய வருஷம் போடலைன்னா அந்த சர்டிபிகேட் என்ன ஆகாது, செல்லாது. பணத்தில் அவருடைய வருஷம் போடலைன்னா செல்லாது. எப்படி அவருடைய வருஷம் சர்டிபிகேட்லையும் நம்முடைய பாஸ்போர்ட்லையும் போடலைன்னா செல்லாதோ, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம செல்லா காசா போயிடும். நம்முடைய வாழ்க்கையும் முடியாது. இப்போ மதம் மாற சொல்றீங்களா? இல்லை, மனம் மாறுங்க. மனம் மட்டும் போதும். அதான் என்னுடைய ஆரம்பத்தில் என் பேரை சொன்னேன். என் பேர் தண்டபாணி தான். இயேசுநாதரை நான் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 40 வருஷம் ஆச்சு. என் பேரை மாத்தல, என் மதத்தை மாத்தல, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவரை நான் சொந்த தெய்வமாக நான் நம்புனேன், வச்சு அவர் ஏற்றுக்கொண்டேன். நீர் தான் என்னுடைய குல தெய்வம்னு சொல்லி என்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டனோ, 1985 வருஷம் அக்டோபர் மாதம் அவர் ஏற்றுக்கொண்டனோ, அன்னைக்கு போன சினிமா தான், அன்னைக்கு போன சிகரெட்டு தான், அன்னைக்கு போன அசிங்கமான வார்த்தைகள் தான்,
அன்னைக்கு என்னை விட்டு போன நண்பர்கள் தான் என்னை இந்த பாதையை கொண்டு போனோம். எல்லாம் ஒரே நாள்ல நின்றுச்சு. எந்த சக்தினாலும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, இந்த வருஷத்திலிருந்து நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும். அடுத்து 2வது வாரம் மாப்பிள்ளை வரலையான்னு கேட்பான், முடிச்சு. மச்சான் வரலையான்னு கேட்பான், முடிச்சு. மோசமான வாழ்க்கை. ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்து மேல நான் நம்பிக்கை வச்சேன். இவர் உண்மையுள்ள தெய்வம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாருன்னு சொல்லி 1985 அக்டோபர் மாசம் கடைசி படம் ரஜினிகாந்த் சாமியாரா நடிச்சார்ல, என்ன படம்? ராகவேந்திரா. கேட்டா வந்துச்சுங்களா உங்களுக்கு? எதுவும் தவறாது. ராகவேந்திரா. அதான் என்னுடைய கடைசி படம். இடைவெளியோட இருந்துச்சு, நிக்க முடியலங்க என்னால. 40 வருஷம் ஆச்சு. தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்படிலாம் இல்லை, மாய்மாலமும் இல்லை. தேவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால், அவர் ஒருத்தர் தான் தெய்வம், ஏற்றுக்கொண்டால் பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை வந்துச்சுனாவே யார் வந்தா உள்ள யார் வந்துட்டா? கடவுள் வாழ்றாரு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அவர் பார்த்துப்பார். என்ன வேலை செய்யணும், எங்க கொண்டு போகணும், நம்மளை குடும்பத்தை எப்படி அமைச்சு கொடுக்கணும், என்னெல்லாம் வருமானம், எப்படிலாம் நம்மளை நடத்தணுமோ. காரணம், இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் யாருக்கிட்ட வந்துட்டாரு? உள்ளத்துல வந்துட்டார். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நட்டகல் பேசுமாடா, நாதன் வந்து உள்ள வந்துட்டாருடா. அகத்தியம் பேசுறான் அந்த சிந்தையோடு கூட. அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த வசனம் கடைசியா சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. இப்போ வந்து வேற பிள்ளை இல்லை, நீ யாருடைய பிள்ளை? நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே மதம் மாற தேவையில்லை, பேர் மாற்ற தேவையில்லை, ஒண்ணு மாற்ற தேவையில்லை. உள்ளத்தை மட்டும் மாற்றினால் போதும். வந்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குடும்பத்தில் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சேவைகள்லாம் செஞ்சு வைக்கிறோமா? அது மாதிரி நாம தேவனுடைய பிள்ளையா மாறினோடனே தேவன் எல்லா காரியத்தையும் நமக்கு செட் பண்ணி வைக்கிறார். எங்க வைக்கணும், எந்த நண்பர்களை கொடுக்கணும், எந்த இடத்துல குடும்பம் அமைச்சு கொடுக்கணும், எந்த இடத்துல அவங்கள பாதுகாக்கணும், எல்லா காரியங்களும் யார் பார்க்கிறா? இந்த நம்பிக்கை இல்லாத அருமையானவர்களே யாராவது இருப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் குலதெய்வம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவத்துக்காக நாம செத்து தொலையணும், நரகத்துக்கு போகணும். நீ போக வேண்டாம், அதுக்காக நான் என்னுடைய உயிரையே கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரணம். கடைசியில் வந்து கொண்டு போய் விட்டுரும். எங்க? நரகத்துக்கு கொண்டு போய் விடும். நீ நரகத்துக்கு போக தேவையில்லை, நீ வாழ வேண்டியவன் இந்த உலகத்துல. 3 வசனம் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போறேன், வாசிச்சிருங்க. 1 கொரிந்தியர் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9, 10 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சரி. வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. அது நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த பட்டியலில் நம்மளுடைய பேர் இருக்கா, நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்குங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், அங்க ஒரு பெரிய பட்டியல் வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறது. இருக்கா? சொல்லுமா? Revelation chapter 21 verse 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் தூணியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 இடத்துல இந்த வசனம் இருக்கு.
ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10. அடுத்து எபேசியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்தும், அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ல் 8ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. இதுல ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், குடிகாரர், வெறியர், விபச்சாரக்காரர், வேசித்தனத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், பிள்ளிசூனியம் பார்க்கிறவன், சோசியம் பார்க்கிறவன், இதெல்லாம் இருக்கு. வேதம் சொல்லுது, இந்த ஒரு ஆளும் நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி கையை தூக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி இந்த காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எங்க இருப்பான்? சர்ச்சுக்கு வந்ததுனால இந்த அப்பத்திலும் பாத்திரம் பங்குறதுனால பரலோகத்துக்குலாம் போக முடியாது. அதனால முன்னாடி சொன்னேன், கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்முடைய உள்ளம் திறந்து கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர். யாராவது இந்த சத்தியத்துக்குள் வராமல் இருப்பீர்களானால், அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த வசனத்தை வாசார் கடைசியில் பயப்படுகிறவர்களும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் இன்னும் ஜாதிங்க, நான்லாம் இப்படி ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பயப்படுறவங்க ஒருத்தர் நாங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. தைரியமாய் இந்த தேவன் என்னை எல்லாவற்றிலும் காக்க வல்லவர் சொல்லி தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு தேவன் சகலத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த பட்டியலை படிச்சு பாருங்க. அந்த பட்டியலில் நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு மார்க்கம், அவர் மேலில் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரமே கொடுத்தாச்சு. இன்னையிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைச்சாச்சு. ஒரு பரிகாரமும் தேவையில்லை. எந்த கோயிலுக்கு போக தேவையில்லை, எந்த மெழுகுவத்தி ஏற்ற தேவையில்லை, எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, பணம் தேவையில்லை. உள்ள மட்டும் போதும், உன்னுடைய காரியங்கள் மட்டும் போதும். நாங்கள் இந்த பாவமெல்லாம் ஒன்றும் செய்யலைங்க. ஒரு உலகத்தில் அப்படி ஒருத்தனும் கிடையாது. வேத புத்தகம் சொல்லுது, என்ன சொல்லுது? நீதிமான் ஒருவனும், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனை தேடக்கூடிய ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லு. அருமையானவர்களை, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா, இயேசுவே என்னை இதிலிருந்து விடுதலை சொல்லின்னு நீங்க தனியா உட்கார்ந்து நீங்க கதறி பாருங்க. கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல பேசி பாருங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை. இதோடு நான் முடிக்கிறேன். கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக சபையாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால் உங்களுடைய உள்ளத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள இது சம்பந்தம். கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு மொத்தம்தான் எங்களுக்கு. யாரும் கம்பல்சரி கிடையாது. பிரியப்பட்டு நீங்களாய் ஒப்பு கொடுத்து கேட்ட செய்திக்காக தேவனை நாம் துதிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த நேரம் முதல் இம்மட்டும் வரைக்குமாக உண்மை நாங்கள் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் உண்மை குறித்து நாங்கள் பாடவும் ஆண்டவரே, எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் சுகந்த வாசனையா நீர் அங்கீகரித்தீர். எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அந்த இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்களை குறித்து இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அருமையான தண்டபாணி சோரை எடுத்து பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சங்கீதம் 2 நாங்கள் வாசிக்கின்றோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். ஏன் தியானிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவரே, நாங்கள் ஆழமாக சத்தியத்தை நாங்கள் அநேக காரியங்கள் வசனங்களின் உதவியோடு கூட நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அவர் எப்படியாக உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி
அதே போல் ஆண்டவரே குடும்பங்களிலே கூட பெற்றோருடைய நிலைமை எப்படியா இருக்கிறது, வசனங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோசுவாவிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். அதே போல ஆண்டவரே, வசனத்திலிருந்து அநேக கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு அதுக்கான பதிலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெற்றோராய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதோடு கூட ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட துணையை தெரிந்தெடுக்க வேண்டும், எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். ஈசாக்கு இப்படியாக ஆண்டவரை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கான துணையை நீர் கொண்டு வந்து ஏற்படுத்தினீர். அதே போல அவன் அதன் பலனாக அதனுடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோமே தகப்பனே. அப்பா, இனி வரும் நாட்களிலே ஆண்டவரை உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், வீணான சிந்தனைகளுக்கும் வீணான காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்காமல் உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக வசனத்தை வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட வாஞ்சித்து அதை வாசிக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதற்காக எந்நேரத்திலும் யாரிடத்திலும் கை கட்டி கை நீட்டி யாரை எதிர்பார்த்து நிற்காதபடிக்கு தேவனை மாத்திரமே சார்ந்து எல்லா இடங்களிலே நிற்கவும் ஆண்டவரே வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோமே. இப்படியாக இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. வருகிற நாட்களிலே நாங்கள் சபையாக எல்லாரும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நடைமுறைப்படுத்த நீர் வேண்டிய கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இறுதியாக கேட்ட பிரகாரமாக ஆண்டவரே, மரணத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு நித்திய மோட்சமாய் இருக்கிறது. அது பரலோகம் நரகம் என்று சொல்லி இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான சகோதரருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து அவருடைய அனுபவத்தின் சாட்சியாக அவர் சொன்ன பகிர்ந்து கொண்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேரை மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனம் மாறினால் போதுமானதா இருக்கிறது. அதுவே பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. யார் ஒருவன் தன்னுடைய பாவத்தை நான் ஒரு பாவி என்று சொல்லி சொல்லுகின்றானோ அவனுடைய பாவத்தை ஆண்டவரே நீர் மன்னிக்க கூடியவராக இருக்கிறீர். பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்கின்ற கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இந்த நாளிலே வந்திருக்கின்ற அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் ஆண்டவரே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையிலும் யாருமே தூக்கி எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் அவர்களோடு கூட இடைபட வேண்டும், பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடைசியாக யாரெல்லாம் இந்த பரலோகத்திற்கு போக முடியாது என்று சொல்லி நாங்கள் ஒரு பட்டியலை நாங்கள் வாசித்தோம். விபச்சாரக்காரர், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட பட்டியலில் இருக்கிறவர்கள் யாரும் பரலோகத்திற்கு போக முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையிலே இங்கு வந்திருக்கிற யாராவது இருப்பார் என்று சொன்னால் இந்த நாளிலே அவர்களும் அறிந்து கொண்டவர்களாக இருந்து கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகவீனமாக பலவீனமாக உள்ளவர்களுக்காக நாங்கள் வருகின்றோம். இறங்கி பரிபூர்ண சுகத்தை தாங்க. இந்த நாளிலும் கூட வேலையும் மற்றும் அநேக சூழல் நிமித்தமாக ஆராதனைக்கு கடந்து வர முடியவில்லை. அவர்களெல்லாம் வருகிற வாரத்தில் கடந்து கொள்ளும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படியாக இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். அநேக தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்கள், அநேக கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். அவருடைய தேவையை நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்திலே ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களும் கரம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் ஜெபித்து இங்கிருந்து நாங்கள் பிரிந்து போகின்றோம். பிரியாத தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் அருமரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.